கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலும் சரியாக இருக்கிறாள். ஒரு பெண் தொழுகிறாள், 5 வேளை கரெக்டா தொழுதுருது. ஒரு பெண் நோன்பு வைக்கிறாள், எல்லா வணக்க வழிபாடுகளும் சரியாக அந்த பெண்மணி செய்கிறாள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில், அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் அவர்கள் அன்போடும் அரவணைப்போடும் நடந்து கொள்ளுவதில்லை. யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணியுடைய நிலைமை என்ன என்று சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே பதில், அந்த பெண் நரகவாதி என்கிறார்கள். எல்லா இபாதத்துகளும் இருக்கிறது, வணக்கம் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. அந்த பெண்மணியினிடத்தில் இருக்கிற குறை, இபாதத்துகளை தாண்டி இருக்கிற ஒரு குறை, அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே நல்ல அன்போடும் அரவணைப்பும் இல்லாததால் அந்த பெண் நரகவாதி என்றார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நாம் இதனின் மூலமாக படிப்பினை பெறுவது, வெறுமடும் இபாதத்துகளில் மட்டும் நாம் கவனிப்போடு இருப்பது முக்கியம் அல்ல. அதை தாண்டி அடுத்தவர்களிடத்திலே அன்போடும் அரவணைப்போடும் வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலே சேர்ந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும், உதவிகளை நல்க வேண்டும் என்று சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுருக்கமா சொல்லணும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுல ஒண்ணு சமைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல விஷயத்தை சமைக்கிறீங்க அப்படின்னா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்காம அதை சாப்பிட வேணாம்னா. ஏன்னா அது அவர்களுடைய மூக்கிலே அந்த வாடை போய் அவர்களுக்கு சிரமம் கொடுத்து விட வேண்டாம். நாம சூப்பு வைப்போம், பிரியாணி ஆக்குவோம், பக்கத்து வீட்டுல ரசம் வச்சிருப்பாங்க, இந்த வாடை அவர்களுக்கு சிரமம் கொடுத்து விட வேண்டாம், அவங்களுக்கும் கொடுங்கன்னு நாங்க சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், அல்லாஹ்வை வணங்கினால் மட்டும் போதாது, அடுத்தவர்களை அரவணைத்தும் முடிந்த அளவு உதவிகளையும் சேவைகளையும் செய்து வாழ வேண்டும் என்கிறது குர்ஆனும் ஹதீஸும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நபியினுடைய மகள் என்பதால் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய தலைவி ஆக்கல. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நபியினுடைய மகள் என்பதால் அல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கியிருக்கிறான். இல்ல, அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த இறையச்சத்தினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கினானே தவிர நபியின் மகள் என்பதற்காக வேண்டி கிடையாது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு சொல்லவா, அவர்கள் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த அந்த நாட்களில் ஒரு நாள் கூட அவங்கள போல நம்மளால வாழ முடியாது, ஒரு நாள் நம்மளால வாழ முடியாது. வை, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, கடுமையான ஜுரம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுதாங்க, துவா செய்தாங்க, யா அல்லாஹ், என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாவணும், ஜுரம் சரியாவணும், அப்படி சரியாகிவிட்டால் நான் உனக்காக வேண்டி 3 நாள் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சை செய்தார்கள். என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா எத்தனை நாள் நோன்பு வைக்கிறேன்? 3 நாட்கள் நோன்பு வைக்கிறேன் என்று நிய்யத்து செய்தார்கள். நிய்யத்து செஞ்ச அடுத்த நாளே ஜுரம் போயிருச்சு. அது ஈமானும் யக்கீனும் அந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு அர்த்தம். நிய்யத்து செஞ்ச அடுத்த நாளே ஜுரம் சரியாயிருச்சு. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேர்ச்சையை நிறைவேற்றி ஆக வேண்டும், அது வாஜிபு, நிறைவேற்றி ஆகணும். 3 நாள் நோன்பு வச்சாங்க. சஹருக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, தண்ணீர் குடிச்சு சஹர் வைத்தார்கள். தண்ணி குடிச்சிட்டு சஹரு, சரி சஹரு செஞ்சுட்டாங்க, தண்ணி குடிச்சு நோன்பு வச்சுட்டாங்க. இப்போ நோன்பு துறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உணவு வேணும். என்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஏங்க, இந்த மாதிரி சம்ஊன் என்ற ஒரு யூதன் இருக்கிறான். அந்த யூதன் பேர் என்ன பை? சம்ஊன் என்ற ஒரு யூதன் இருக்கிறான், மிகப்பெரிய பஞ்சு வியாபாரி. அவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஒரு மூட்டை பஞ்சை கொண்டு வாருங்கள், நான் அந்த பஞ்சை நூலாக கோர்த்துகிறேன், நூல் செஞ்சிடறேன், அந்த பஞ்சை சேர்த்து நான் நூல் தைத்து அது ஒரு பண்டலாக ஆக்கி நான் கொடுக்கிறேன். அவன் கொடுத்தால் ஒரு மூட்டைக்கு 3 மரைக்கால் சோளம் அவன் கொடுப்பான். அதை கொண்டு வாங்க, நாங்க அதை வச்சு என்ன செய்வோம், அந்த சோளத்தை குட்டி அதை என்ன செய்ய உடைச்சு அதை சரி பண்ணி அந்த சோளத்துல வர அந்த மாவை கலைச்சு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க,
ஒரு மூட்டை பஞ்சை கொண்டு வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா உதவி செஞ்சாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மூட்டை முழுக்க நூல் கோக்க முடியல, நோன்பாளியாக இருக்கிறார்கள். அன்னைக்கு சாயந்தரம் வர அசருக்கு முன்னால வர கால்வாசி மூட்டையை பஞ்சை நூலாக ஆக்கி இதை கொண்டு போய் கொடுங்க, ஒரு மரைக்கால் தருவார், அது போது நமக்கு கொடுத்துட்டு வாங்க, அடுத்தடுத்த நாள் நோன்பு வைக்கும் போது அடுத்தடுத்த அந்த ஒரு மரைக்கால் சோளத்தை வாங்கி கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு தஆலா போனாங்க, ஒரு மரைக்கால் சோளத்தை கொண்டு வந்தாங்க. அரை மணி நேரத்துல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த வச்சிருந்த சோள மாவில ரொட்டி செஞ்சாங்க, நோன்பு திறக்க வச்சுட்டாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுத்தி பிள்ளைங்களும் உட்கார்ந்தாங்க, கணவரும் உட்கார்ந்து இருக்கிறார். நோன்பு திறக்கிற நேரம், ரொட்டி இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. வீட்டு வாசலில் நின்று ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை, பல நாள் சாப்பிடல, கேட்டால் மறுக்காத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, பல நாள் சாப்பிடாம இருக்கிறேன், ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த எல்லா ரொட்டியும் கொடுத்துட்டாங்க. எல்லா ரொட்டியும் அப்படியே நாமளே கொடுக்கணும்னு மனசு நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை கொடுப்போம்? ஒன்று கொடுப்போம், இல்லை 2 கொடுப்போம், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட மாட்டோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு பல நாள் பசியில் இருக்கிறாரு, அதனால முதல்ல அவருக்கு கொடுத்துருவோம். இருக்கிற எல்லா ரொட்டிகளையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு தண்ணீர் குடிச்சு மறுபடியும் நோன்பு முடிக்கிறாங்க. ஒரு நாள் நோன்பு முடிஞ்சு 2வது நாள் நோன்பு வைக்கிறார்கள். சாப்பிட ஒண்ணு இல்ல, தண்ணீர் குடித்து 2வது நாள் நோன்பும் சஹர் செய்கிறார்கள். தண்ணீர் குடித்து சஹர் முடிஞ்சு போச்சு, பஞ்சை நூல் கோர்க்கிறார்கள். அதே போல சாயந்தரம் கொண்டு போய் கொடுக்கறாங்க, ஒரு மரைக்கால் சோளம் கிடைக்கிறது, மறுபடியும் அதை தயார் செய்கிறார்கள். ரொட்டி செஞ்சு வச்சுட்டாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ரொட்டி ரெடி ஆயிருச்சு. நோன்பு திறக்கிற அந்த நேரம் ஒரு அனாதை வருகிறார். தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதை சிறுவன் வந்திருக்கிறேன், நீங்களோ நபிகளாருடைய மகள் அன்னை ஃபாத்திமாவாக இருக்கிறீர்கள், கேட்டால் மறுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறேன், ஏதாவது சாப்பிட உணவு இருந்தா கொடுங்க என்று அந்த அனாதை கேட்க, அன்னை ஃபாத்திமா தான் இருக்கிற எல்லா ரொட்டியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. 2வது நாளும் பசியோடு மறுபடியும் தண்ணீர் குடிச்சு நோன்பு நிறைவடைகிறது. 3வது நாள் நோன்பு தண்ணீர் குடித்து சஹர் செய்கிறார்கள். நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. 3வது நாள் தண்ணீர் கொடுக்கிறார்கள், சஹர் செய்கிறார்கள், நோன்பை பிடிக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு திறக்கிற நேரம் அதே போல கால்வாசி மூட்டையில் இருந்த பஞ்சை நூல் கோத்து அனுப்பி விடுகிறார்கள். அவர் ஒரு மரைக்கால் சோளத்தை கொண்டு வருகிறார்கள், ரெடி பண்ணியாச்சு, ரொட்டி தயாராயிருச்சு. 3வது நாள் நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் வாசலுக்கு வெளியே காஃபிர்களால் கைதியாக இடப்பட்ட நான், அங்கே பல நாள் எனக்கு அங்கே உணவுகள் கொடுக்கப்படவில்லை, நானோ கைதியாக இருந்து பல நாள் பசியாக இருந்தேன், ஒரு கைதி நான் வந்திருக்கிறேன், காஃபிர்களிடத்தில் அகப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டேன், எனக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க என்று ஒரு கைதி கேட்டார். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த உணவை எடுத்து கொடுத்துட்டாங்க. தண்ணி குடிச்சு நோன்பை முடிக்கிறார்கள். 3 நாள் இதே மாதிரி. எந்த அளவுக்குன்னா 3வது நாள் மயக்கத்திலேயே இருந்தாங்க. 3வது நாள் மயக்கத்திலேயே இருந்தாங்க. தண்ணி குடிக்கும் போது கடைசி நிலைமை, அலி ரலியல்லாஹு தஆலா மேல சாஞ்சிட்டாங்க. மயக்கத்தினுடைய உச்சம், அப்படியே சாஞ்சிட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து விஷயம் போல, வானத்திலிருந்து விஷயம் வந்திருக்கு. விஷயம் இங்கிருந்து போல, வீட்டில இருந்து யாரும் போய் சொல்லல, அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக சொல்லி அனுப்பினான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஓடி வராங்க, என்னுடைய ஈரக்கொலையேன்னு ஓடி வராங்க. ஓடி வந்தவொடனே மயக்கம் போட்ட நிலைமையில அன்னை ஃபாத்திமாவை பார்க்கும் போது உட்கார்ந்து தான் நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டாங்க, நெத்தியில் முத்தமிட்டார்கள் தன்னுடைய மகளை. யா ஃபாத்திமா அஸ்ஸபுர், பொறுமை பொறுமை, உன்னுடைய பொறுமைக்கு கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஆயத்தே இறக்கி விட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். வயுத்திமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா. அல்லாஹ் ஆயத்தை இறக்கின குர்ஆன்ல என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வின் பிரியத்தில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளித்தார்கள். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன் வ ஹரீரா. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி என்ன சொன்னா தெரியுமா? அவர்கள் பட்டினி கிடந்து பொறுமையுடன் இருந்ததற்காக வேண்டி அவர்களுக்கு சொர்க்க சோலைகளும் அவர்களுக்கு பட்டாடைகளும் அல்லாஹ்வே அணிவிப்பான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 10 ஆயத்து தொடர்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கின ஆயத்து அது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை. யா ஃபாத்திமா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வேண்டி சொர்க்க சோலைகளும் பட்டாடைகளையும் அல்லாஹ் அணிவிப்பேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு தியாகத்திற்கு மத்தியிலே தான் இதுபோல் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, வாழ்க்கை முழுவதும் ஒட்டுமொத்த தியாகத்தில் கழித்ததினால்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவியாக அல்லாஹ் ஆக்கினான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த இன்றைய நம்மளுடைய பெண் மக்கள் அவர்களை போல்
முழுவதும் இல்லாமல் அவர்களில் துளி குணமாவது வாழ அல்லாஹ் நம்மளுடைய பெண்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. உலகத்தில் அப்படி உதவி செய்து வாழ அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.